படித்த மனிதர்களுக்கு ஏன் பண்பில்லை? இன்றைக்கு படிச்சவன் தான் நிறைய திருடுறான். நம்ம மனிதர்களை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டோம். இன்னைக்கு நம்மளும் படிக்கணும் PhD போகணும், அங்க போகணும், இங்க போகணுங்கிறோம். ஆனால் அவர்கள் பண்புள்ளவர்களாக ஏன் இல்லை? இதற்கு ஏதாவது சொல்யூஷன் உண்டா? இதற்கு ஏதாவது வழிகாட்டுதல் உண்டா? குர்ஆன் தானே நமக்கு வழிகாட்டி. பெருமானார் சொன்னாங்கல்ல, ஒரு காலம் வரும் அன்றைக்கு மிகப்பெரிய குழப்பங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, வமல் மஹ்ரஜு மின்ஹா யா ரசூலல்லாஹ், வாட் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் தட்? அதுல இருந்து வெளியே வரதுக்கு எங்களுக்கு என்னதான் வழி? 1400 வருஷம் there were no more laptops, no more iPhones, no more Google. அன்றைக்கு எதுவும் இல்லாதப்ப பெருமானார் சொன்னாங்க, கிதாபுல்லாஹ் ஃபீஹி நபஉ மா கப்லக்கும் வ ஹபரு மா பஅதக்கும் وحكم ما بينكم وهو الفصل ليس بالهزل من تركه من جبار قسمه الله ومن ابتغى الهدى بغيره أضله الله وهو ذكر الله الحكيم وهو الصراط المستقيم لا تزيغ به الأهواء ولا تلتبس به الألسنة من قال به. இன்னும் ஹதீஸ் போகுது, ஏதோ ஜும்மா குத்துபா மாதிரி ஆயிரும். நிப்பாட்டிடுறாங்க. ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா, எத்தா உங்களுக்கு எல்லா பஞ்சாயத்துக்கும் குர்ஆன் மட்டும்தான் பதில் சொல்லும், வேற எதுவும் பதில் சொல்லாது. சொல்லிட்டு சொன்னாங்க, கடந்த கால வாழ்க்கைக்கு அதில் உண்டு, எதிர்கால வாழ்க்கை அதிலே உண்டு. the current situation which we are facing in our day to day life, தினசரி வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதற்கு அவை பதில் சொல்லும். குர்ஆன் அப்படிங்கிறது சாமானியம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம் அது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக். இந்த வசனத்தை ஓதும் போதெல்லாம் என்னுடைய உடல்கள் எல்லாம் சிலிர்த்து போகும். நான் அழாமல் இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் நான் கடந்ததில்லை. அந்த வேதம் சொல்லுகிறது, அல்லாஹ் அட்ரஸ் பண்றான், அதை கொடுத்தவன் சொல்லுகிறான். இது என்ன வேதம் தெரியுமா? கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக். இந்த உலகத்துல யார்ட்டையாவது போய், என் பையன் படிக்க போறான், என் மௌனுக்கு கல்யாணம், நான் வெளிநாடு போறேன்னா என்ன செய்வோம்? துஆ செய்யுங்க, துஆ செய்யுங்க ஜி, நான் வெளிநாடு போறேன், பரக்கத்துக்கு துஆ செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் ஒரே பரக்கத்து தான், அது வேதம் மட்டுமே. அட்ட டு அட்ட பரக்கத். அதை மட்டும் நீ தொட்டு பார், உன்னை வாழ்க்கையில் எந்த உயரத்திற்கு கொண்டு போகிறது. சரி, அதை விட்டுருவோம். இன்னைக்கு உள்ள பஞ்சாயத்துக்கு சொல்யூஷன் என்ன? நீங்க நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் சார், பயமா இருக்கு, உண்மை பயமா இருக்கு சார். அவனுடைய போக்கும், அவனுடைய நடைமுறையும், அவனுடைய இப்பதான் காலேஜ்ல ஒரு இது சொன்னாங்க, மாணவர்கள் மொபைலை வச்சே நோண்டிக்கிட்டு இருக்கானா இல்ல சார். நான் சொன்னேன், ஒரு வருஷமா கிளாஸுக்கு போன உடனே அட்டண்டன்ஸ் எடுத்து முடிச்சுட்டு 17 பேர் 20 பேர் 50 பேர்னாலும் 50 பேர் மொபைல் இங்க அடுக்கடான்ருவேன். முன்னாடி இங்க கொண்டு வந்து அடுக்கணும்னு ஒருத்தனை கூப்பிட்டு என்ன சொல்லுவேன், 50 மொபைல் இருக்கா, இதை முடிச்சுட்டு தான் நான் பாடமே ஆரம்பிக்கிறது. ஏன்னா என் அறிவை நான் வீணாக்க விரும்பவில்லை. சும்மா போற வரவனுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு அது ஒன்றும் அப்படி இறைவன் நமக்கு சொல்லல. லா தன்சிரு துர் அமாமல் ஹனாசீர் சொல்லுவாங்க, அறிவு பொக்கிஷங்களை பன்றிகளுக்கு முன்னால் ஒரு காரமும் விதித்து விடாதீர்கள், உங்க நோக்கம் கெட்டு போயிடும், நீங்கள் கெட்டு போய் விடுவீர்கள். சரி, இப்ப கேட்கிறோம், இந்த வளர்ந்த பிள்ளைகள் உருவாகாததற்கு காரணம் என்ன? ஏன் படிச்சவங்களிடத்துல கூட அப்படிப்பட்ட ஒரு உயர்வு சிந்தனை வரவில்லை? என் சமூகம் எங்கிருந்து உருவாக வேண்டும்? ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். இந்த நாசா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. அவன் தான் அந்த விண்கோள்கள் எல்லாம் மேலே ஏவுறது. அதில் இருக்கக்கூடிய GPL என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அது என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, இன்னோவேஷன்ஸ், புதுசாக எதையாவது கண்டுபிடிப்பது, மாத்திரைகளை, மருந்துகளை, அறிவியல்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அது. அவன் என்ன செஞ்சான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உலக நாடுகளுக்கு அங்க உள்ள ஆளுகளை அனுப்பி வச்சு, யாரெல்லாம் டாப் மோஸ்ட் அறிவாளியோ, PhD வாங்கியிருக்கணும், இல்லை டபுள் PhD வாங்கியிருக்கணும், அல்லது +2ல 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கணும், அந்த மாதிரி ஆளுகளை உலகம் முழுக்க அனுப்பி வச்சு அந்த ஆளுகளை எடுத்துட்டு வர சொல்லி தன் கம்பெனிக்கு வேலைக்கு வச்சுக்கிட்டான். நான் சொல்றது புரியுதா? ஏதாவது ஒரு டாப் மோஸ்ட் நிறுவனம், நம்ம நிறுவனம் உயரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யாரெல்லாம் கடுமையாக படித்தார்களோ, கோல்டு மெடலிஸ்டோ, PhDஸோ, அவனை பூராத்தையும் கொண்டு வந்து தன்னுடைய நிறுவனத்தில் வேலைக்கு வச்சுக்கிட்டான். இன்ஜினியர்ஸ். இது ஏதோ கதை விடுறாருன்னு இல்லை, இது நெட்ல இருக்கு, நீங்க கூட போய் பார்த்தா பார்த்துக்கலாம். 3 வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு ஆய்வு பண்றான். நம்ம இவ்வளவு பெரிய அறிவாளிகளை கொண்டு வந்து வச்சிருக்கோமே, நம்ம கம்பெனியில, நம்முடைய இதுல இன்னோவேஷன்ஸ், புதுதாக கண்டுபிடிப்பது எவ்வளவு பெரிய முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போட்டு ஆய்வு நடத்துறான். அப்ப அவன் ஒரு முடிவுக்கு வர்றான். அந்த கம்பெனிக்காரன் முடிவு எழுதியிருக்கான், we have chosen full of idiots.
இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் த வேர்ட் ஆஃப் கம்பெனி. நாம் தேர்ந்தெடுத்தவர்கள் அடிமுட்டாள்கள். அடிமுட்டாள்களை கொண்டு வந்துட்டோம். ஆனா எல்லாரும் PhD வச்சிருக்கானே, எவனும் திருடி வாங்கினது இல்ல, சொந்தமா வாங்கினது. அந்த கம்பெனியில எந்த விதமான வளர்ச்சியும் நடக்கல, அப்படி நின்று போச்சு. உடனே அவன் என்ன செஞ்சான், இப்ப நம்ம ஊரா இருந்தா விரட்டி விட்டுருவான் ஓடுறா வீட்டுக்குன்னு. அவன் என்ன செஞ்சான், உடனே ஒரு சைக்காலஜிஸ்ட கூப்பிட்டு வந்து, அவர் பேர் வந்து நேக் ஜோன், அவரை வச்சு ஒரு ஆய்வு பண்றான். என்னன்னு சொல்லுங்க, இதுல என்னங்க பிரச்சனை, படித்தவர்களை தானே கொண்டு வந்தோம், நல்ல PhD வாங்கியிருக்கானே, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கானே, என்ன அவர் என்ன செய்யறாரு, முதல்ல அந்த மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆய்வு செய்யறாரு. அப்புறம் இது பத்தாதுன்னு இது எதை வச்சு அளவுகோல் வைக்கிறது அப்படின்னு இந்த முன்னாடி இருந்த அந்த ஆய்வாளர்கள், இன்னைக்கு விண்கோள் வலை அனுப்பியிருக்கான்ல, அவனை பூரா கூப்பிட்டு வச்சு ஆய்வு செய்யறாரு. ஆய்வு செஞ்சுட்டு அவர் ஒரு முடிவை கொடுக்கிறார். அந்த நேக் ஜோன் அவர்களுடைய முடிவு ஒன்று தர்றாரு. அதில் அவர் சொல்றாரு, அவருடைய அந்த சம்மரி ரிப்போர்ட்ல அவர் சொல்றாரு, அதாவது இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, முன்னால் இருந்த அந்த ஆய்வாளர்கள் பிறந்த காலம் இருக்கிறதே செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னாடி பிறந்தான். அவன் வறுமையிலே பிறந்தான். அவங்க பிறக்கும் போது சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. வீட்டில் அத்தா ஒரு வேலைக்கு ஓடிக்கிட்டு இருப்பாரு, அரிசி சோறு தின்னே பல நாள் ஆகும். இப்படிப்பட்டவன் தான் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் பின்னாடி பிறந்தவங்க. இப்ப இந்த பயல்கள்லாம் புதுசா இந்த PhD கோல்டு மெடலிஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வந்தான்ல, அவன்லாம் பூமிக்கு அப்புறம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சு, இவங்க அப்பா அங்க அயர்லாண்டில் உள்ள யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் உள்ள யூனிவர்சிட்டி, அங்க லண்டன்ல உள்ள யூனிவர்சிட்டின்னு படிக்க வச்சிருக்காரு. சரி, படிக்க வச்சா என்ன அப்படின்னு கேட்கலாம்ல. அவர் எழுதுறார், அந்த பிள்ளைகள், அந்த முதல் உள்ள பிள்ளைகள் இருக்குல்லவா, அவர்களுக்கு சிறு குழந்தைகளாக இருக்கும் போது தங்கள் வாழ்க்கையிலே விளையாடுவதற்கு எந்த விதமான பொருளும் கிடையாது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்க சோத்துக்கே வழி இல்லைன்னா ஏதாவது கொடுப்பானா? அவன் வீட்டில் உள்ள மரத்தை எடுத்து ஒட்டி அதை டயர் மாதிரி ஆக்கி வண்டி ஓட்டினான். புள்ள விளையாடும்ல, நம்ம பார்க்குறோம்ல, கிட்டி புள்ளி விளையாடுவோம், கோலி அடிச்சு விளையாடுவோம், நம்ம ஊர்களில் நடக்கும்ல சார், கட்டம் போட்டு குதிச்சு விளையாடுவான். அல்லது எது கிடைக்குதோ அதை கார்களாக வண்டிகளாக உருவாக்கி விளையாடணும். ஆனால் இந்த பூமிங்கில் பிறந்தான்ல, நல்ல காசு இருக்கும்போது இவங்க எல்லா அப்பா அம்மாவும் அவங்களுக்கு தானா பொம்மைகளை வாங்கி கொடுத்தாங்க. அவனை விட்டே வெளியே விடலை. அவன் பூரா விளையாடினது மொபைலில் கேம். அதனால அவனுடைய அறிவு வளர்ச்சி இல்லை. இந்த பிள்ளைகளை வைத்தால் உங்கள் கம்பெனி உருப்படாது. பிரெயின் நீட்ஸ் டு ஹேண்ட், ஹேண்ட்ஸ் நீட் டு பிரெயின் எழுதுறான். நான் சொல்ல வர்றது, இந்த செய்தியை இறைவன் திருக்குறான்ல என்ன அழகா பேசுறான் தெரியுமா? இந்த வசனத்தை படிச்சு நான் சந்தோஷப்படுவது உண்டு. ஆனால் இந்த வசனத்துக்கு இப்படிப்பட்ட அர்த்தங்கள் எடுத்துக்கொள்ளப்படுமான்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபாகுரும் பைனக்கும் பில் அம்வாலி வல் அவுலாத். அல்லாஹ் சொல்றான், டு யூ நோ வாட் இஸ் துன்யா? இந்த உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? இந்த ஆயத்தை பல அஜர்த்துமார்கள் நானும் கேட்டிருக்கேன் சும்மால. இன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன், இந்த உலகமே ஒரு விளையாட்டு, நாசமா போனது, இந்த உலகம் விளையாட்டு, கேளிக்கையா, இதை நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய 8 ஆண்டு கால ஆய்விற்கு பின்னால், நான் படித்த பின்னாடி, இதை என்ன சொல்ல வர்றான்ல, அப்படி ஒன்றும் சொல்லலையே. விளையாட்டுன்னு சொல்றான், வீண்னு சொல்றான், அழகுன்னு சொல்றான். இதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு செக் வைக்கிறான். இப்ப இது பூரா தப்புன்னா என்ன சொல்லியிருக்கணும்? பூரா பேரும் நரகம்னு சொல்லியிருக்கணும். அல்ல அப்படி பேசல, ஒரு வித்தியாசமா பேசுறான். இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உள்ள போனேன், டிராவல் பண்ணேன், இந்த ஆயத்தை பார்த்தேன், இதுக்கு பின்னாடி படிச்சு பார்த்தேன். இது என்ன சார், என்ன அழகா அல்லாஹ் பேசுறான் தெரியுமா? இன்னமல் ஹயாத்து துன்யா, அல்லாஹ் சொல்றான், உலகம் இருக்கிறதே லஹ்வுன், அது ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டு? 7 ஆண்டு காலம் அது விளையாட்டுங்கிறான் அந்த குழந்தைக்கு. இது இந்த உலகத்தை பத்தி பேசல, மனிதர்களை பற்றி பேசுகிறான். ஒரு குழந்தை 7 வயசு விளையாடணும்ங்குது குர்ஆன். விளையாட்டை தவிர அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. தாய்மார்கள் கீழே நிறைய வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தயவு கூர்ந்து உங்கள் குழந்தைகளை பாருங்கள், அவர்களை விளையாட அனுமதியுங்கள். 7 வயசு வரையும் விளையாட்டு தான் சார், ஒரே விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். அந்த புள்ள விளையாடணும். புள்ள விளையாடினா மட்டும் போதுமா? நான் கேட்கிறேன், புள்ள விளையாடினா போதுமா? ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டனா, பெருமானார் சொன்னார்கள், மன்கான லஹு சபியுன் ஃபல்யதஸாபலா, எந்த குடும்பத்தில் குழந்தை இருக்கிறதோ அந்த குடும்பத்தினுடைய தாத்தா பாட்டி, பெத்தவர், பெத்த அம்மா, அண்ணன், தம்பி எல்லோரும் சேர்ந்து அந்த குழந்தையோடு விளையாட வேண்டும். இட் இஸ் எ மேண்டேட்டரி. நான் சொல்லல, இட் இஸ் த ஹதீஸ் ஃப்ரம் ப்ராஃபட் முஹம்மத்.
இந்த ஹதீஸ்லாம் கேட்டிருக்கவே மாட்டீங்களே. எவர் வீட்டில் குழந்தை இருக்கிறதோ பெத்தவன் வந்து அந்த குழந்தையோடு விளையாட வேண்டும். எப்படி சார் விளையாடுறது? இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நம்மெல்லாம் என்ன செய்யறோம்? ஒரு மொபைல் வாங்கி கொடுத்து, தம்பி நீ அதுல கேமை போடுறா, நான் இங்க கேம். அப்படி அல்ல. முஆவியா ரலியல்லாஹு தஆலா கலீஃபா, அவர்கிட்ட ஒரு 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 சட்டம் கேட்கறதுக்காக வேண்டி ஒரு சண்டையை தீர்க்கறதுக்கு ஒருத்தர் வர்றார். முஆவியாங்கிறது கலீஃபா. கலீஃபானா யாருன்னு தெரியுதுல்ல? சிஎம். இப்போ நம்ம சிஎம் மாதிரி அல்லது பிஎம் மாதிரி மோடி வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டின உடனே திறக்கிறாங்க. இவர் உள்ள வந்தா அந்த பார்த்த நிலைமையா அவர் அப்படியே சொல்றாரு, அதிர்ச்சி ஆயிட்டேனா அந்த கலீஃபாவை பார்த்துட்டு. அந்த ஆளு என்ன அந்த கலீஃபா அப்படி செஞ்சாருன்னா, 4 காலில் படுத்திருக்காரு. குதிரை இருக்கும்ல, இந்த இது யானை ஓட்டுவோம்ல, நம்ம சின்ன பிள்ளைய ஓட்டும்ல, அது மாதிரி 4 கால், 2 கால் 2 கையை வச்சு அவர் நிற்கிறார். அவர் கழுத்துல ஒரு கயிறு கட்டி இருக்கு. அந்த கயிறை ஒரு பேரை முதுகுல உட்காந்து பிடிச்சிருக்கான். இது வரலாறுல வருது சார். இது என்னுடைய ஆய்வு, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இதுக்கு பின்னாடி பல சிரமங்கள் பட்டு இந்த செய்திகளை உங்கள்கிட்ட சொல்றேன். ஏதோ போகு வருது, குறிப்பு இல்லாம வந்திருக்காங்கிறாரு, அடிச்சு விடுவாருன்னு நினைச்சுக்க கூடாது. உங்களை எல்லாம் அடிப்பதற்காக வேண்டி வந்திருக்கேன். அல்லாவும் வேதமும் எப்படி உரைக்கிறது, நம்ம ஒரு சமூகம் எப்படி உள்வாங்க வேண்டும் சார். நம்ம எல்லாம் அறிவுசார் சமூகம் சார். உலகத்திற்கே வழிகாட்டியவர்கள், காட்டியவர்கள் அல்ல, காட்டுவோம். ஆனா அந்த குர்ஆனை நம்ம எடுக்கலன்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். அல்லாஹ் தூக்கி வீசிடுவான், பறந்துபட்ட பதர்களாக ஆக்கி விடுவான். ஒரு முதுகுல கயிறு கட்டி இருக்கு, முதுகு மேல பேரன் உட்கார்ந்து இருக்காரு. இவர் 4 காலில் போய்கிட்டு இருக்காரு. அவன் என்ன செய்யறான்? ஓடு ஓடு அடியே போடுறான். இந்த ஆள் பார்த்த மனுஷன் அரண்டன். ஏடா ஒரு கலீஃபா? அது அரபுகளுக்கு இதெல்லாம் புரியாது. ஏன்னா பெருமானார்ட்டே வந்து ஒருத்தர் சொன்னாரு, என்ன பொசுக்கு பொசுக்குன்னு உங்க பேரனை முத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாரு. ஏன்பா முத்தம் போட்டா என்ன? நான்லாம் வாழ்க்கையில என் பிள்ளை 10 பிள்ளை ஒருத்தனை கூட முத்தம். அது பெருமையா நினைச்சான் சார். இதான் ஆம்பளையின் அடையாளமா நினைச்சான். ரசூல்லா சொன்னாங்க, என்னப்பா கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா அவன் மனசுல? இதுதான் அரபுகள். இவர் பார்த்தாரு, பார்த்த உடனே வெடுக்குன்னு வெளியே போயிட்டாரு. உடனே முஆது பின் ஜபல் இவங்க கூப்பிட்டு விடுறாங்க, முஆவியர் வாங்க என்னன்னு. இப்போ வந்து சொன்னாரு, அவர் சட்டத்தை கேட்டார். கேட்டுட்டு சொன்னாரு, இது என்னங்க கேனத்தனமா இருக்கு எங்க? ஒரு பெரிய கலீஃபா ஒரு சின்ன பிள்ளையோட கேவலமா 4 காலில் பேரன் உட்காந்து அடிக்கிறான். நீங்க என்ன மாடு மாதிரி நடந்துக்கிட்டு என்ன இப்படி இருக்கீங்க? ஒரு ஹியூமனிட்டி இல்லையா? அப்பதான் சொல்றாங்க இந்த ஹதீஸை அவர் தான் பதிவு பண்றாரு, அந்த முஆவியா தான் பதிவு பண்றாரு. அவர் சொல்றார், மன்கான லஹு சபியுன், எந்த வீட்டில் குழந்தை உண்டோ ஃபல் யத்தசாபாலா, அந்த தந்தையும் தாயும் அந்த குழந்தையோடு விளையாடணும், 4 காலில் போகணும். போறியா நீ? லைப், அந்த விளையாட்டு எவ்வளவு பெரிய இம்பாக்ட கொடுத்திருக்கு பார். அல்லாஹ் சொல்ற முதல் வாசகம் 7 வயசு. இன்னைக்கு 3 வயசுக்கு NEP உள்ள விட சொல்றான் சார். ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுறாங்க. புதிய கல்விக் கொள்கையில 3 வயசுல அடக்கிறானே அறிவை. அப்பதான் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அறிவு அது. ரசூல்லா சொன்னாங்க, விளையாடணும், அண்ணன் விளையாடணும், அம்மா விளையாடணும், அத்தை விளையாட்டு. அந்த விளையாட்டு என்பது நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் விளையாடக்கூடாது, சின்ன புள்ள கையில தஸ்பியை கொடு அல்லா அல்லான்னு, அப்படியெல்லாம் இல்லை. அந்த பிள்ளைக்கு விளையாடுவது தான் தஸ்பி. ஒரு தந்தை அந்த குழந்தையோடு விளையாடுவது தான் தஸ்பி. ஒரு தாய் விளையாடுவது தான் தஸ்பி. அல்லாஹ்வை நினைக்கிறது. சொல்லிட்டு அடுத்து சொல்றான் லஹு. அடுத்த வசனம் சொல்றான், 2வது பார்ட் இருக்கிறதே வீண். அது என்ன வீண்? 7 வயசு முடிஞ்சிருச்சு, 7 to 14 அந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு ஆழமான பொருள் சொல்லுவாங்க. ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். விளையாட்டு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஏதோ ஒன்று நம்ம கைக்கு கிடைச்சிது அதை வச்சு விளையாடுறது. அந்த பொட்டியை பிடுங்கிட்டு போயிட்டாங்க, அதோட அந்த பிள்ளை சும்மா இருந்துக்கும். இன்னொன்று கொண்டு வந்து கொடுத்தா, உங்க வீட்டில் பிள்ளைய விளையாடும் பார்த்துருப்பீங்க, ஒரு காரை வச்சு தள்ளிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று கொண்டு வந்து கொடுத்தா இந்த காரை விட்டுட்டு அடுத்த பொம்மை எடுத்து, அதுக்கு நோக்கம்லாம் கிடையாது, விளையாட்டு. ஆனா இந்த 2வது பார்ட்டில் 7 to 14 நோக்கத்தோடு செயல்படுவது. 14 வயசுல தான் ஒரு பையன் வயசுக்கு வருவான். 14 வயசு தான் வயசுக்கு வர்ற வயசு. அது 7 14. அந்த காலத்தில் அவன் விளையாடுகிற விளையாட்டுகள் ஏதோ ஒன்றை நோக்கமாக கொண்டிருக்கும். அவன் பார்க்கிற பார்வையும் வித்தியாசமாக இருக்கும். அவனுக்கு உலகம் புரியவும் புரியாது, புரிய வேண்டிய வயசு. உங்க வீட்டில் இதே மாதிரி பிள்ளைங்க இருந்து, நான் அடிக்கடி உதாரணம் சொல்றது, அந்த 10 வயசு 12 வயசு வரையும் அந்த பையன் அப்பா கூட எல்லாத்துக்கும் போவான். அந்த 14 வயசு, அந்த 10th இல்லைன்னா அந்த நேரம் வரும்போது சொல்லுவான், எனக்கு இந்த ஆளு என்னம்மா துணி எடுக்கிறாரு, நானே எடுத்துக்கிறேன், இந்த ரம்ஜானுக்கு நான் இவர் கூட போக மாட்டேம்மா. உடனே அந்த அம்மா சொல்லுடே ஒத்தா கோவக்காரரா, தூக்கி வதக்குன்னு மிதிப்பாடுறாங்க. மிதிச்சாலும் சரி, என் ஃப்ரெண்ட் இருக்கான், இவருக்கு எடுக்கவே தெரிலம்மா. உடனே இந்த அம்மா நைஸாக சாயங்காலம் வந்தோடனே, ஏங்க
அவனே ரம்ஜானுக்கு துணி எடுத்துக்கிறேங்க, நான் கொஞ்சம் விட்டுருவேன். அவனுக்கு எடுக்கவா தெரியும், சின்ன பையன் அவனை வர சொல்லு அப்படிம்பாரு. உடனே இங்கே வந்து அப்போ அம்மா அவன் சொல்லு, இல்லை போடா அவர் கூட எடுத்துகிட்டு வந்துடுறா, நான் வேண்டாம் காசு தரேன், நீ இன்னொன்று திருட்டுத்தனமாக எடுத்துக்க. உருவாக்குறதே நம்ம தானே, லஞ்சம் கொடுக்கறது. தாய்மார்களை நான் குறை சொல்லலை. உடனே அத்தா கூப்பிடுவார் வாடான்னு. அப்போ ஒன்று நடக்கும் சார், அந்த செய்தியை மட்டும் முடிச்சுங்க. அத்தா வாடா இதுக்கு போவோம். அது வரையும் அத்தாவினுடைய சுண்டு வரலை பிடிச்சிக்கிட்டே நடந்து போனமே, அந்த 14 வயசு வரும்போது சொல்லுவோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க வர்றேன், இல்லை கடைக்கே போங்க அம்மா, நீங்கள் போங்க நான் வர்றேன். நம்ம பையன் பெரியவன் ஆயிட்டான். அப்போ முதல் 7 ஆண்டு காலங்கள் பெற்றோர்கள் விளையாடணும். 2வது 7 ஆண்டு காலங்கள் இல்லை. ஒரு கேள்வி கேட்கணும், எத்தனை பேர் விளையாடுறோம்? எத்தனை பெற்றவங்க அத்தாவோ அம்மாவோ அந்த குழந்தைக்கு விளையாடி இருக்கோம்? இன்னைக்கு நாசாக்காரன் மண்டையிலே அடிச்சான்னா அவன் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை வச்சு அடாடா இந்த புள்ள சின்ன வயசுல விளையாடவே இல்லை, கைக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லை, இது உருவாகாத ஒன்று. இன்னைக்கு சின்ன வயசுலேயே மொபைல் கொடுக்குறான் சார். வந்துகிட்டு இருக்கும்போது அந்த தம்பி சொன்னார், அழகா சொன்னார், இன்னைக்கு சின்ன வயசுலேயே மொபைல் கொடுத்துட்றான். இன்னைக்கு சொல்றான், பெரிய சதைகள் வளராத போது, அந்த பெரும் சதைகள் வளராத போது சின்ன சதைக்கு ரொம்ப வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா மென்டலி டிசார்டர் ஆகிறான். அந்த புள்ள வித்தியாசமான ஒரு புள்ளைய உருவாகிறான். நமக்கு அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. அந்த அம்மா சொல்லுது, டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரிதான், அந்த மொபைலை வச்சுக்கத்தா அப்படின்னு கொடுத்து. எங்க ஊர்ல ஏதோ ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன், 2 அம்மாக்கள் பேசிக்குது. ஒரு அம்மா சொல்லுது, ஸ்கூல் லீவ் விட்டான், இனிமேட்டு அவ்வளவுதான், நம்ம வீட்டில் ஒரு பாடுபடுத்திருங்க இந்த பிள்ளை. எல்லா வீட்லையும் பேசுறது இது நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. பக்கத்தில் ஒரு அம்மா சொல்லுது, யாராவது இதே மாதிரி மதரசா கிதரசா வச்சா ஒரு 1000 ரூபா கொடுத்து கூட அனுப்பி விட்டுறலாம். யார இப்ப மதரசாக்கு அனுப்புறது எதுக்குன்னு தெரியுதா? 1000 ரூபா கொடுத்து இந்த 15 நாள் வச்சு அந்த வீட்டில் வைக்கிறதுக்கு முடியல. எவன்டா மதரசா வைப்பாங்குது? எனக்கு வந்தவனுக்கு வைத்தறிச்ச. ஏன்டா எங்க வாத்தியாரெல்லாம் பார்த்தா அப்படி என்னடா நினைச்சுக்கிட்டீங்க நீங்க அப்படின்னு திரும்ப போய் கேட்டேன். எதுக்குமா மதரசான்னு? வச்சு சமாளிக்க முடியாதுங்க பாய், அல்லான்னு மதரசால அவர் அஜர்த்தாச்சு, அல்ல அவருக்கு கொடுத்துருக்க தண்டனை, அவனை ஊர்ல உள்ள பிள்ளைய போறா நீமே அப்படின்னு சொல்றாள. நான் சொன்னேன், எதுக்கு நீ பெத்தன்னு? இப்படிப்பட்டவ நீ எதுக்கு பிள்ளைய பெத்த? ஒரு பிள்ளைய வச்சு வீட்டில் பார்க்கறதுக்கு முடியாதா? அப்ப 2வது வகையில் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் லஹு. அது ஒரு விதமான வித்தியாசமான காலம், அது புரியாத காலம், வயதுக்கு வருகிற காலம். அப்பதான் முதல்ல ரெட்ட அர்த்தம் புரியும்னு இன்னைக்கு சொல்றான். அந்த பையனுக்கு அதுவரையும் எதுவுமே தெரியாது, பாயா இருந்திருப்பான். அந்த ரெட்ட அர்த்தம் புரிகிற காலம் அதுதான். அவனே சிரிச்சுக்குவான், ஓ இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குடா, இதுவரையும் நமக்கு தெரியலையே. இன்னைக்கு கேட்குற பாட்டெல்லாம் என்ன கோலத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. 3வது அல்லாஹ் சொல்றான், இன்னமல் ஹயாத்து துனியா லஐபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன். 3வது 7. எத்தனை வயசு? 14ல இருந்து 21 வயசு. அழகு, எதை பார்த்தாலும் அழகா தெரியும், எந்த பெண்ணை பார்த்தாலும் அழகா தெரியும், எல்லாம் அழகா இருக்குன்னு நினைப்பான். நீங்க அந்த வயசுல உங்க வீட்டுல புள்ளை இருந்தா பாருங்களேன், அது வரையும் சும்மா போனவன் ஒரு நாளைக்கு 25 தடவை கண்ணாடி பார்ப்பான் சார். உங்க பேரன் பேத்தியில பாருங்க, அப்படி கண்ணாடி முன்னாடி போய் நின்று கரெக்டா அந்த 14ல இருந்து 21 சும்மா நாள் அப்படி போய் நின்று பார்த்துக்குவான். அந்த சட்டை, அந்த பேண்ட், அந்த ஷூ, அப்படி அழகழகா. தம்பிமாரெல்லாம் சிரிக்கிறாங்க. அதை கடக்கக்கூடியவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் சொல்லல, உன்னையும் என்னையும் படைத்து அல்லாஹ் சொல்றான். உடனே மகரிப் பின்னாடி கண்ணாடி பார்க்காத நம்மெல்லாம் சொல்லுவோம், என்னடா எல்லா நேரமும் கொண்டாடி அழகா தான் இருக்க போடா அப்படிமா. என் வீட்டில் உள்ளவங்க எரிச்சலா வரும், அவனுக்கு எரிச்சலா வரும். இவங்கேருந்து வெளியே போனோன்னா ஃப்ரெண்டு பாக்கெட்லேருந்து எடுத்துக்குவான். மாப்பிள்ளை அதுக்கேண்டா கவலைப்படுற, என் மொபைலில் பாடுறானா, ஆடாடா உலகத்திலே அவன் தான் தீர்க்கதரிசி, அவனுக்கு கூட்டாளி. நமக்கு இப்படி வாச்சிருக்கான் பார். எங்க வீட்டில் இருக்குடா, எங்க வீட்லையும் 2 இருக்கு. எங்க அத்தாவை நல்ல மனுஷன் நினைச்சிருந்தேன், ஆனா ஆக லூசா இருப்பார் போல் கேன்னு அந்த 14 வயசுல சொல்லுவான் சார். எழுதி வச்சுக்கங்க சார், ஆக உலகத்தில் லூசு எங்க பெத்த அப்பந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வயசு அதுதான். இது அதுக்கு இதுக்குன்னு சொல்லல, நடைமுறையை குர்ஆன் பேசுகிறது, நடைமுறையை பேசுகிறது. அல்லாஹ் சொல்றான் ஸீனத்துன். அந்த 21 வயசு முடிஞ்சிருச்சு, இப்ப காலேஜ் வந்துட்டார், படிச்சுட்டாரு. ஒத்தஃபாஹுர். அப்ப போய் அவனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், நீ என்னப்பா செய்யற அப்படின்னா, ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டான். நான் அந்த காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படிமா. இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவன்லாம் எங்க இருக்கான்னு தெரியுமா? ஒவ்வொரு ஊர்லயும் ஊருக்கு வர்றப்ப ஒரு ஆறு ஓடும், அந்த ஆத்து பாலத்துக்கு கீழே நிக்கிறான் சார். முன்னாடி ஒரு ஊர்ல இன்ஜினியர் வீடு எதியா அப்படின்னு கேட்டா ஒரு வீடு தான் இருக்கும், அந்த ஊடியா இன்ஜினியர் வீடு. இன்னைக்கு போய் எங்கேயாவது இன்ஜினியர் வீடு கேட்டா எந்த இன்ஜினியரை கேட்குற அப்படின்னு கேட்குறான். இப்போ இன்ஜினியருக்கு இதே தெரிய மாட்டேங்குது. அந்த பாலத்துக்கு கீழே நிற்பாங்க பாரு, வேலையை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பான், அவன் தான் இன்ஜினியருங்கிறான்.
பெருமை. தஃபாகுர். அடுத்த 7, 21 7 எத்தனை வயசு? 28 வயசு. நான் அது செஞ்சேன், நான் இது செஞ்சேன். அவனை பிடிக்கவே முடியாது. நான் அப்படி பண்ண போறேங்க, இங்க லண்டனுக்கு போறேங்க அம்மா. ஒரு இடத்துக்கும் போக மாட்டான், வீட்டு வாசல் கூட போக மாட்டான். அந்த வயசுல உள்ளவன்ட்ட போய் கேட்டுப்பாரு, நான் படிச்ச படிப்புக்கு அங்க போறேன் இங்க போறேன். இந்த ஜாமான் வாங்கிட்டு வாடா பக்கத்து மளிகை கடையில போயின்னு அது வாங்க தெரியாது சார். நான் சொல்றது உண்மையா இல்லையா? நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். எது இந்த மக்களால் விளங்கப்பட வேண்டுமோ அதை பேசுறேன். இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, இதே மாதிரி முழு வாழ்க்கைக்கும் குர்ஆனில் இருந்து என்னால் பேச முடியும். இது எப்படி வழிகாட்டுதுன்னு. இட் இஸ் a vast knowledge. இது அதை படிக்க சந்தோஷமா இருக்கும் சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என் மனதிற்கு அது அப்படி ஒரு மகிழ்ச்சியை தரும். நான் ஆண்டு அனுபவித்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். எதை இந்த ஊர்ல கூப்பிட்டாங்க வந்தோம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படிலாம் நான் வரல. நான் எதை அனுபவித்தேனோ அந்த டேஸ்ட். 8 வருஷம் 600 பேர் வருவானா? அல்லாஹ் எனக்கு செஞ்ச பெரிய கிருபை. என் தந்தை தாயினுடைய துவா. நான் பேசல, இறைவன் பேச வைத்தான். ஏன்னா அந்த குர்ஆனுக்குள்ள ஒருத்தன் டிராவல் பண்ணானா அப்படிதான் கிடைக்கும். அது அப்படிதான் கிடைக்கும். மன் கரஅல் குர்ஆன ஃபக்கத் இஸ்ததரஜ நுபுவ பைன ஜம்பை. அல்லாஹ் பெருமானார் சொன்னார்கள், எவர் ஒருவர் தொடர்ந்து குர்ஆனை ஓதுகிறாரோ குர்ஆனுடைய அந்த வேதத்தின் ஒளி வஹி உள்ள இறங்கும், வஹி இறங்கும். பெருமானார் சொல்லுகிற வார்த்தை. அடுத்து அல்லாஹ் சொல்றான் தஃபாகுர், பெருமை. அடுத்து வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். 28 வயசுக்கு மேல என்ன நடக்கும்? கல்யாணம் முடிஞ்சிடும், 4-5 பிள்ளை ஆயிரும், காசு பேங்க் பேலன்ஸ்லாம் வந்துடும். அப்புறம் யார் பேசினாலும் எப்படி பேசுவாங்க? என்னங்க செய்றீங்க? நம்ம ஒரு கன்சர்ன் வச்சுருக்கோம், வருஷத்துக்கு ஒரு 10 crore வருது, அதில் ஒரு அழகு நடக்குதா இல்லையா சார்? ஒரு 35 வயசு ஆள்கிட்ட போய் என்னங்க செய்றீங்க? ஏங்க தாடிலாம் நரைச்சி போச்சு, இப்படி இருக்கீங்க டையா. அவனுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது. அவன் கம்பெனியை பற்றி கேட்டு பாருங்க, எத்தனை கோடி வச்சிருக்கான்னு கேளுங்க. நமக்கு பேங்க் பேலன்ஸே 3 கோடி இருக்குங்க. அதை வச்சு என்னங்க செய்வீங்க? வாழ்ந்துடலாம்ல. 3 கோடி ரூபா இருந்தால் சாவ மாட்டேன்னு நினைக்கிறானே, முக்கியமான விஷயம்ல. நிறைய பேர் அன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன், எங்கெங்க ஆஜியார் 1 வாரமாக காணேன், இதை அப்போலோ போயிருந்தேங்கிறாரு. அட நோயாளிங்கிறத கூட அவ்வளோ அழகா சொல்றானே. அப்போலோவுக்கு போயிருந்தா, அப்போலோவில் படுத்தா நோயாளி இல்லையா? அட நீ நோயாளி தானடா. அது என்ன அப்போலோவில் படுத்தா என்ன? ஒரு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் தாராளமா சொல்றாரு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், ஜமஅ மாலம் ஃபஅத்தத யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா. காசுகளை சேர்க்கிறான், சேர்த்த காசை எண்ணி எண்ணி பார்க்கிறான், பார்த்து விட்டு சொல்லுகிறான், இந்த காசு என்னை வாழ வைத்து விடும். ஜமஅ மாலம் ஃபஅத்தத, சேர்த்துட்டு எண்ணி பார்க்கறான். அதுல ஒரு சுவை இருக்குதுங்கிற குர்ஆன். யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா. அடே 10 கோடி ரூபாய் என் பேங்க்ல இருக்குடா, எவனும் என்ன அசைக்க முடியாது, ஹார்ட் அட்டாக்கா வந்தாலும் பார்த்துக்க வேண்டாங்கிறானே. அல்லாஹ் சொல்றான் கல்லா. அட பாவி, நான் கல்லா கெட்டிடுவேன்டாங்கிறான் அல்லாஹ். இது சொல்லாம வர்றதுடா மௌத்து. 10 கோடி ரூபா வச்சிருந்து என்ன செய்ய? அட கிறுக்கு பயல, இந்த காசை நீ சேர்த்தது, அது உன்னை பாதுகாக்குன்னு நினைக்கிறிய. எவ்வளவு பெரிய மடமத்தனது. நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறேன். அப்ப அடுத்ததுல எல்லாம் சொல்றான், காசுகளை சேர்த்து பெருமை அடைகிற வாழ்க்கை. இது எல்லாம் அந்தந்த ஏழ்ல இருக்கும் சார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது வீணா போறதுக்கு சொல்லல. அந்தந்த ஏழை நீங்கள் அப்படித்தான் கடக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அதாவது லாஇபூஹும் சபஆ, முதல் 7 விளையாடுங்கள். அத்திபூஹும் சபஆ, 2வது 7 தர்பியத் கொடுங்க. தர்பியத்துனா வேற ஒண்ணு இல்ல சார், ஒண்ணே ஒண்ணுதான். என் பிள்ளை எப்படி ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் வாழ்ந்து காமியுங்கள். இந்த உலகத்துல உபதேசத்தெல்லாம் யாரையும் திருத்த முடியாது. யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம், உங்க ஊர்ல எத்தனை அஜத்துமார்கள் பயன் பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் தொழுவீங்க? உபதேசம்னாலாம் இந்த உலகத்தை ஒன்றும் செய்யும், எதை காதில் விடுவோம் அவ்வளோதான். எப்படி வாழணும்? ஒருத்தர் வருவார், சுபுகுக்கு தாடிலாம் நரைச்சு பாங்க சொன்ன உடனே பள்ளியாசலுக்கு வர. அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வைங்களேன், எப்படிங்க நீங்க எப்படி பள்ளியாசலுக்கு வரீங்க? எங்க அத்தா வதக்கு மிதிப்பாருங்க. காலையிலே என்னை கூட்டிகிட்டு வந்து பள்ளியாசலுக்கு எங்க அத்தா கூட்டிகிட்டு வந்து தான் நாங்கள் இப்படி இருக்கோங்க. சொல்லுவாரா இல்லையா? ஒருத்தர் சொல்றாரு, அஜித் என் பையன் படிக்கிறதே இல்லை, 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பி படுறா அப்படின்னு சொன்னா படிக்கவே மாட்டேங்க. நான் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். நான் எழுப்பி விட்டு தூங்கிடுவேன்னாரு. அப்ப அவனும் தூங்குவாயான்னு. ஆனா அவன் கூட நீ உட்காந்து குர்ஆன் ஓதுனா என்ன, செத்தா போயிருவ. நீ ஒரு புக் எடுத்து வச்சு படிய. அந்த படிப்புங்கிறத இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இல்லாமல் போய்விட்டதே. நம்ம எப்படி செய்யறோமோ இமிட்டேட் பண்ணும் குழந்தைகள்.
அன்னைக்கு ஒருத்தர் சொல்லும்போது அழகா சொன்னாரு. அவர் வந்து அந்த அப்பா சொல்றாரு, என் புள்ள கெட்ட வார்த்தை பேசுறான். அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த டாக்டரு, அது கெட்ட வார்த்தை இல்லை, கேட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தையெல்லாம் அப்படி படிக்காது சார். நீனும் உன் வீட்டுக்காரியே பேசியிருப்ப, அந்த பிள்ளை கேட்ட வார்த்தையை சொல்லுது. கேட்காத வார்த்தையை அந்த பிள்ளைக்கு பேச தெரியுமா? அப்புறம் உன் பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுதுன்னு நீ வருத்தப்படுறதுல என்ன இருக்கு? ஸ்கூலுக்கு அனுப்புறதுனாலாம் நீங்க உருவாக்கிற முடியாது சார். இந்த 7 கட்டங்களை நீங்கள் கடந்துதான் போக வேண்டும். அதிலே ஒன்றொன்றுக்கும் பயிற்சிகள் உண்டு. அந்த வழிகாட்டுதலை பெருமானாரும் அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த வழிகாட்டுதல் எப்போது கிடைக்கும்? உங்கள் குழந்தைகளை அல்லாஹுவோடு சேர்க்கிற போது கிடைக்கும். அப்படி மட்டும் சேர்த்துட்டு விட்டுப்பாரு, அல்லாஹ் பின்னாடியே அதுக்குள்ள ரிசல்ட்டை சொல்றாங்க. கடைசியில் அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்றாங்க, இதை முடிச்சுக்கிறேன். ஒரு விவசாயி ஒரு பயிரை உள்ள போடுறான், அழகா வெளியே வருது, பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அது அப்படியே மஞ்சள் ஆகுது. அதுல இருந்து பறிச்சு எடுக்கிறாங்க. அதை பூராத்தையும் வைக்கல்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே தூக்கி வீசிடுறான். மணிகளை மட்டும் உள்ள வச்சுக்கிறான். இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான், இதுதான்ப்பா வாழ்க்கை. ஒன்னையும் நீ கடந்து போகும்போது அது ஆசையா இருக்கும், அந்த அழகு பிடிக்கும், காசு பிடிக்கும். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அதுல எதுவுமே உனக்கு பிடிக்காது. 5000 ஸ்கொயர் ஃபீட்ல நீ வீடு கட்டி உனக்கு பிடித்தமான ஏசிகளை போட்டு நல்ல பெரிய 20க்கு 20 ரூம் போட்டு படுத்திருந்தாலும் திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நீ சொல்லுவேன், எனக்கு இந்த வீடு பிடிக்கலப்பா, என்னை ஆஸ்பத்திரி கூட்டு போன்னு நீ தான் சொல்லுவேன். இந்த வாய் தான் பேசும். நான் கட்டின வீடு 5000 ஸ்கொயர் ஃபீட், ஏசி ஓடுது, எவ்வளவு சுகமா? முடியாது. ஏன் முடியாது? அதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான். இந்த கடைசி வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இதில் எவர்கள் தவறாக நடக்கிறார்களோ, விளையாடுகிற காலத்தில் விளையாடலையோ, விளையாட விடலையோ, அடுத்த காலத்தில் அந்த சிந்திக்கிற காலத்தில் தன்னுடைய அந்த உலகத்தை எல்லாம் அவன் பார்க்கிற காலத்தில் அதற்கு அனுமதி தரலையோ, தஃபாகுர் இல்லையோ, இதெல்லாம் எவன் செய்யலையோ அவனுக்கு பூராம் கடுமையான தண்டனை உண்டு. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் எல்லா அஜர்த்து மாதிரியும் சொல்லிட்டு சொல்லுவாங்க, பத்தியா நீ விளையாண்டானா தண்டனை. அப்படி அல்ல. அடுத்த வசனம் அதே இதுல தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், மக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரிதுவான். விளையாடுற காலத்தில் விளையாண்டு, சுகமா இருக்கிற காலத்தில் சுகமா இருந்து, இந்த உலகத்தை எத்தனை வகையில் அனுபவிக்குமோ அத்தனையும் அனுபவித்தால் அவன் செய்த பாவங்களையும் நான் மன்னிப்பேன். வேதவசனம் சொல்லுகிறது, அவனை நான் பொருந்திக் கொள்வேன். இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் த வேர்ட் ஆஃப் அல்லாஹ். இது என் வார்த்தை அல்ல, உங்களையும் என்னையும் படைத்த அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை அது. சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், உமல் ஹயாத்து துனியா இல்ல மதஉல் குரூர். இந்த ஆயத்துக்கு அர்த்தம் வைக்கும்போது சொல்லுவாங்க, இது ஒரு ஏமாற்று, ஒரு சுகமான இந்த வாழ்க்கைன்னு. அது ஏமாற்று வாழ்க்கை இல்லை. ஏமாறுறன்னா ஏன் பின்னாடியே திரியணும்? அதற்கு தமிழ் எழுதுகிற பெருமக்கள் சொல்லுகிறார்கள், ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இது ஒரு நில்லா சுகம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஏமாத்துற உலகம் அல்ல. நமக்கு ஏமாத்துறான்னு தெரிஞ்சுன்னா எவன் பின்னாடியாவது போவோமா? நில்லா சுகம். இன்னைக்கு காலையில தின்ன இட்லியினுடைய டேஸ்ட் இப்ப நமக்கு தெரியாது, சாப்பிடும்போது தெரியும். அப்படித்தானே சார்? எந்த ஒரு பிரியாணியை தின்னா திங்கும் போது தெரியும். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த அனுபவிப்பையும் செய்தால் செய்து கொண்டிருக்கும் போது தெரியும், செய்து முடிச்ச உடனே போயிடும். அப்ப சாப்பிடுற நேரத்துல தெரியும், அனுபவிக்கிற நேரத்தில் தெரியும். உலகத்தில் எதா இருந்தாலும் சரி, ஒரு ஐஸ்கிரீம் திங்கிறோம், வாழ்றோம், அடுத்த நிமிஷம் தெரியாது. அந்த சொன்னான்ல அல்லாஹ், இதெல்லாம் மஞ்சளாகி போய் ஒன்றும் இல்லாமல் குப்பை கூலங்களாகிவிடும். துனியாவை ஆகிரத்தில் போய் பார்த்தா இப்படித்தான் தெரியும்னு வேதம் சொல்லுகிறது. நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணேன், இந்த கண்ணாடியை போட்டு இப்போ உலகத்தை பாருங்களேன். நீங்கள் இதுவரை பார்த்து வந்த பார்வைகள் மாறி போகும். இதுதான் குர்ஆனோடு வாழ்றது. தஜ்வீத் படிக்கணும், குர்ஆன் படிக்கணும், ஓத தெரியணும், தஃப்சீர் படிக்கணும், எல்லாம் முடிச்சுட்டு குர்ஆனோடு வாழணும். அன்னை ஆயிஷாட்ட வந்து சஹாபாக்கள் கேட்டாங்க, பெருமானார் யார்? ரசூலுல்லாஹ் அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள், அது ஒரு நடமாடும் குர்ஆன். குர்ஆன்ல உள்ளதெல்லாம் பார்க்கணுமா? ஹி இஸ் எ மொபைல் குர்ஆன். மனைவி சொன்ன வார்த்தை. அல்லாஹ் புரிகிற அறிவை நம் அத்துணை பேருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.